பாஸ் சீசன் 58 இருக்கு இல்லையா, அதை தான் ரிவ்யூ பண்ண போகிறோம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ பிக் பாஸ் அப்படின்னாலே இந்த சோத்து சண்டை அப்படின்றது இருக்கு இல்லையா, அது கண்டிப்பாக வந்துட்டு இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். எல்லா சீசன்லையுமே மோஸ்ட்லி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த முட்டையை வச்சு சண்டை அப்படின்றது போய்கிட்டே தான் இருக்கும். அது ஃபஸ்ட்டு சீசனில் ஆரம்பித்து பார்த்தோம் அப்படின்னா தொடர்ந்து ஏதாவது ஒரு பொருளுக்கு வந்துட்டு இந்த வீட்டுக்குள்ளே சண்டை அப்படின்றது வந்துக்கிட்டே தான் இருக்கும். அந்த மாதிரி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த டைம் மில்க் அண்ட் சுகர் இருக்கு இல்லையா, அதுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்றது வந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ எல்லாருக்கும் டீ அண்ட் காஃபி போடும்போது நான் வந்துட்டு என்னுடைய பாலை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா எனக்கு அடுத்த நாள் தருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சரி இருக்காங்க இல்லையா, மஞ்சரி யதார்த்தமாக ஒரு கொஸ்டின் அப்படின்றத போய் கேட்க பார்த்தோம் அப்படின்னா அது பெரிய பிரச்சனையாக பூதாகரமாக வெடிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ மஞ்சரி கேட்கறதுனால அது பெருசாக வெடிக்குதான், இல்லை பெருசாக வெடிக்கணும் அப்படின்னு சொல்லி மஞ்சரி இருக்காங்க இல்லையா, அவங்க ஒவ்வொரு விஷயத்தையா கேட்குறாங்களா அப்படின்றது புரியாத ஒரு விஷயமா மாறி இருக்கு அப்படின்னு தான் சொன்னோம். அது மட்டும் இல்லாமல் ஜாக் அண்ட் சவுண்ட் இருக்காங்க இல்லையா, அவங்கள ஆரம்பித்து எல்லாருமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா மஞ்சரியை ஒரு மாதிரி கார்னர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். கார்னர் மீன்ஸ் ஒரு மாதிரி டார்கெட் பண்ணி இந்த கேம் பிளே அப்படின்றத விளையாடிக்கிட்டு இருக்காங்க. அதில் முக்கியமாக அன்ஷிதாவாக இருந்தாலும் சரி, அருணா இருந்தாலும் சரி, இன்னொரு பக்கத்தில் ஜாக்கு சவுண்டு, இந்த மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய முக்காவாசி பேருக்கு வந்துட்டு மஞ்சரி பேசக்கூடிய விஷயங்கள் செய்யக்கூடிய வேலைகள் இருக்கு இல்லையா, அது பிடிக்காம மாறி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நேற்றுமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த இவில் ஆர் ஏஞ்சல் அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா, அதில் வந்துட்டு ஒவ்வொருத்தரையா சூஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு சொல்லியிருந்தாங்க. அதில் அன்ஷிதா கேமே புரியாம தான் விளையாடிட்டு கத்திட்டு இருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ யார் யாருக்கு வந்துட்டு இந்த அன்பின் வெளிப்பாடாக வந்துட்டு வெளியே காட்டிக்கிறாங்க, அவங்களுக்கு உண்மையான சுயரூபம் அப்படின்றது ஒன்று இருக்கு, பட் அதை காட்டிக்காம வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நான் தான் அன்பின் உருவம்னு சொல்லி யார் காட்டிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை வந்துட்டு ஹவுஸ்மேட்ஸ் புரிஞ்சுக்காம பார்த்தோம் அப்படின்னா அன்பா இருக்கவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 8 பேரை லைன் அப் பண்ணி வச்சிருந்தாங்க. ஸோ அன்ஷிதாவை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா அந்த கேமை புரிஞ்சிக்காம மஞ்சரி வந்துட்டு எப்பயுமே சண்டை போடுறாங்க, எப்பயுமே வந்துட்டு ஏதாவது பிரச்சனையை கிளப்பி விட்டுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அதே அன்ஷிதா பார்த்தோன்னா அவங்க அன்பின் உருவமாக காமிச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு 3-4 டைம் தொடர்ந்து மஞ்சரியை தான் வந்துட்டு அதுக்கு நாமினேட் பண்ணாங்க அப்படின்னே சொல்லலாம். அதுலேயே வந்துட்டு மஞ்சரி மேலே அன்ஷிதாக்கு இருக்கக்கூடிய வன்மம் இருக்கு இல்லையா, அது அந்த அளவுக்கு தெரிஞ்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ மஞ்சரி வந்துட்டு எது பேசினாலுமே வந்துட்டு பார்த்தோன்னா இப்படி பேசாதீங்க, அப்படி பேசாதீங்க, அதை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஹவுஸ்மேட் அன்ஷிதா நேற்று பண்ண விஷயத்துக்கு யாருமே கொஸ்டின் கேட்கல அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அன்ஷிதா ஒரு பக்கம் அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கத்தில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அவங்க இந்த பால் இருக்கு இல்லையா, காலையில் ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் காலையில் என்னுடைய பாலை குடிக்கல அப்படின்னா அதை வந்துட்டு ஈவினிங் எனக்கு தர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டதே அருண் தான். ஸோ அந்த பிரச்சனைக்கு வந்துட்டு பிள்ளையார் சொல்லி போட்டு வச்சது அப்படின்றதே பார்த்தோம் அப்படின்னா அருண் தான். பட் அது மஞ்சரி கிட்ட வந்து வெடிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நேற்றை பொறுத்த வரைக்குமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா மஞ்சரி ஒரு விஷயத்தை கேட்க அவங்க வந்துட்டு ஒரு குக்கிங் டீம் கிட்ட ஒரு விஷயம் அப்படின்றத கேட்குறாங்க, இந்த மாதிரி போயிட்டு பண்ணிக்கலாமா, என்னுடைய ப்ரொஃபஷன் வந்து எனக்கு தர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஜாக் அண்ட் சவுண்ட் இருக்காங்க இல்லையா, இங்கே உட்காந்து கமெண்ட் கொடுத்தது அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா தேவையில்லாத ஒரு விஷயமா மாறி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். சவுண்டை பொறுத்த வரைக்குமே ஒருத்தவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது இடையில போய் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சரியை சொல்கிறாங்க, பட் அந்த சவுண்டு தான் ரொம்ப அதிகமாக பண்ணுறாங்க அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா அவங்க கொடுக்கக்கூடிய ரியாக்ஷன்ஸாக இருந்தாலும் சரி, ஒரு 10 பேர் உட்காந்துருக்க இடத்துல அவங்க பண்ணக்கூடிய விஷயங்களா இருந்தாலும் சரி, என்னதான் கோவா கேங் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக இருந்தாலும் ஜெஃப்ரி அந்த ஸ்டாண்ட் எடுத்தது இருக்கு இல்லையா, நேற்று வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சபையிலே வச்சு சௌந்தர்யாவை வான் பண்ணது அப்படின்றது கண்டிப்பாக அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம். ஜெஃப்ரியை பொறுத்த வரைக்குமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா என்னதான் கோவா கேங் அப்படின்னு தான் சொல்லிட்டு ஒன்றா இருந்தாலும் கூட சபைக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மரியாதை இருக்குது. ஸோ அந்த மரியாதையை வந்துட்டு நீங்கள் கரெக்டாக கொடுங்க. தீபக்கனை கேட்டார் இல்லையா, நான் இங்கே நிற்கும் போது எனக்கு ஒரு மரியாதை வேணும்னு, அதே தான் நானும் கேட்குறேன், நீங்கள் இப்படி பண்ணால் என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே வச்சு பார்த்தோம்னா சவுண்ட் இருக்காங்க இல்லையா, அவங்கள வார்ன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதனால் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கோவா கேங்குக்குள்ள ஒரு விரிசல் விழுகுமா அப்படின்னு சொல்லி பார்த்தாலும் நடந்த எல்லா விஷயத்தையும் தொடச்சி போட்டு அந்த கேங் பார்த்தோம் அப்படின்னா ஒரு மாதிரி கேங் பிளே அப்படின்றதே வந்துட்டு நார்மலைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். எனிவேஸ் எப்படி இதை கொண்டு போக போகிறாங்க அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதுக்கப்புறமா நம்ம இந்த சைடில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த பேஷன் இஷ்யூ அப்படின்றது வந்துட்டு இருக்கு இல்லையா, இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா ஏஞ்சல்ஸை எப்படி ஆர்டர் பண்ணாங்களோ அதே மாதிரி வந்துட்டு டெவில்ஸையும் நீங்கள் ஆர்டர் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்குமே வந்துட்டு ரஞ்சித்துடைய பர்ஃபார்மன்ஸ் இருக்கு இல்லையா, ரொம்பவே வந்துட்டு என்ஜாயபுளாக அதே நேரத்தில் ரசிக்கும்படியாக இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். என்ன சார் இவ்வளோ நாள் அப்போ நீங்கள் பேச தெரியாமல் இல்லை பேசக்கூடாதுன்னு இருந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கணும் தோன்ற மாதிரி பார்த்தோம்னா அவ்வளோ வந்துட்டு ஃபன்னியாக அந்த விஷயங்கள் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாரு அப்படின்னே சொல்லலாம். ஒவ்வொருத்தருக்குள்ளேயுமே இருக்கக்கூடிய டெவில் சைடு இருக்கு இல்லையா, அது என்னென்னா அது எப்படி வந்துட்டு அவங்க காட்டுறாங்க அப்படின்றத பொறுத்து தான் அந்த எவில் சைடு அப்படின்றது லைன் அப் பண்ணப்பட்டிருந்துச்சு. அதில் ஃபர்ஸ்ட் எவிலாவே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா வீட்டுக்குள்ளே மஞ்சரியை தான் செலக்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ மஞ்சரியை பொறுத்த வரைக்குமே அவங்க சொல்கிற விஷயங்கள் என்னவா இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எதையுமே இந்த வீட்டுக்குள்ளே கேட்டக்கூடாது, எதை கேட்டாலுமே வந்துட்டு அது பிரச்சனையாக வெடிச்சிடும் அப்படின்னா எதையுமே கேட்காம நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இருங்க அப்படின்னு
அப்படின்னு சொல்லி எப்படி கேம் ஆட முடியும் அப்படின்றது மஞ்சனுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவாக இருக்குது. மற்ற ஹவுஸ்மேட் அதாவது மஞ்சரிக்கு அகென்ஸ்டாக நிற்கக்கூடியவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாரும் வைக்கக்கூடிய விஷயம் என்னவா இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நீங்கள் எல்லாத்துக்குமே ஏதாவது ஒரு விஷயத்தை கேட்டுக்கிட்டே இருப்பீங்க, எல்லாத்துக்குமே ஏதாவது ஒரு கொஷின் அப்படின்றத பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. அப்படின்ற பட்சத்தில் அது எப்படி வந்துட்டு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குற விஷயம் பார்த்தோம் அப்படின்னா மஞ்சரி சைடில் அவங்க வைக்கக்கூடிய குற்றச்சாட்டாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஓவராலாக நாமினேஷன்லேயா இருந்தாலும் சரி, இல்லை மற்ற விஷயங்கள்லையா இருந்தாலும் சரி, மஞ்சரி இந்த வீட்டுக்குள்ளே டார்கெட் பண்ணப்பட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ அது என்ன மாதிரி ப்ரொடெக்ட் ஆகுது அப்படின்றது தெரியாமல் பார்த்தோம் அப்படின்னா இந்த சவுண்ட் இருக்காங்க இல்லையா, அவங்க நாய்மாரெலாம் குறைச்சி காமிச்சாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதெல்லாம் வந்துட்டு வேறு யாராவது சவுண்டையோ இல்லை ஜாக்லினையோ பார்த்து பண்ணியிருந்தாங்கன்னா ஜாக் அப்படியே வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்சிருப்பாங்க. எதுக்கு அப்படி பண்ணுறீங்க எப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்படிலாம் நீங்கள் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. ஆனால் சவுண்டு பண்ணோடனே பார்த்தோம் அப்படின்னா அமைதியாரு அப்படின்னு சொல்லிட்டு சவுண்டுக்கு வலிக்காத மாதிரி தடவி கொடுத்துட்ருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஜாக்குடைய ஸ்டாண்ட் இருக்கு இல்லையா, இந்த பல டைம் விஜய் சேதுபதி பார்த்தோம் அப்படின்னா வான் பண்ணியும் கூட தனக்கும் தான் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஒன்று அப்படின்னா குதிக்கிறது, தான் ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது தப்பு பண்ணாங்க அப்படின்னா அதை வந்துட்டு அசால்ட்டாக போகிறது அப்படின்றது ஜாக்கினுடைய பாலிசியாவே வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இன்னொரு பக்கத்தில் ராணவையும் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு மாதிரி ஒட்டுமொத்த வீடுமே சவுண்டாக இருந்தாலும் சரி, இல்லை மற்றவங்களா இருந்தாலும் சரி, ஒரு மட்டம் தட்டுறது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ நம்ம ரிவ்யூ கொடுக்கும்போது கூட வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு டீசெண்டாக ரிவ்யூ கொடுக்கலாம், இல்லை அவங்க கேமை வந்துட்டு பூஸ்டப் பண்ணிக்கிறதுக்கான ரிவ்யூ அப்படின்றது கொடுத்தா நல்லாயிருக்கும். பட் ஒருத்தனுக்கு வந்துட்டு அந்த கேம் புரியல, இல்லை அந்த கேமில் இன்னும் அவனால் சரியாக மேலே வர முடியல அப்படின்னும் போது பார்த்தோன்னா அவனை போட்டு மட்டம் தட்டி 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 வந்துட்டு டம்மி, இவனுக்கு ஒன்றும் தெரியாது, இவனுக்கு அதெல்லாம் கிடையாது, இவனுக்கு எவ்வளோ நாள் ஆனாலும் கேம் புரியாது, இது வந்துட்டு ஒரு டம்மி பேய் அப்படின்ற மாதிரி பார்த்தோன்னா ராணவ ஒட்டுமொத்த வீடுமே சேர்ந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு மாதிரி ஒதுக்குற மாதிரி ஒரு கேம் அப்படின்றது பண்ணியிருக்காங்க. லைக் எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் சீசனில் பரணியை பண்ணி எனக்கு இந்த கேமே வேணாம் அப்படின்னு சொல்லி போனார் இல்லையா, அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ராணுவம் வந்துட்டு ஒட்டுமொத்த வீடுமே இவனுக்கு ஒன்றும் வராது தெரியாது அப்படின்ற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஒரு அன்கம்ஃபர்டபுள் ஜோன் அப்படின்றதுக்குள்ள தள்ளி இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். மற்ற எல்லா இடத்துலையும் ராணுவம் அப்படின்னு சொல்லி சிரிச்சு பேசக்கூடியவங்க மட்டும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு டாஸ்க் வருது அப்படின்னா ராணுவ குத்திட்டா ராணுவம் ஏதாவது சொல்லிட்டா நமக்கு சேஃபாக அவன் எதுவும் எதிர்த்து பேச மாட்டான் அப்படின்ற மைண்ட் செட்டில் ராணுவ பக்கம் திரும்பி ராணுவ ஒரு குத்திடுறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இதில் ராணுவ மேலேயும் தப்பு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அவருடைய கேம் பிளே இருக்கு இல்லையா, அதை ப்ராப்பராக விளையாடாம ஏனோ தானோ அப்படின்னு சொல்லிட்டு எதையுமே முழுசாக புரிஞ்சுக்காம வரக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதையும் புரிஞ்சுக்கிற அளவுக்கு சொல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா ஏனோ தானோன்னு சொல்லி விளையாடக்கூடிய கேம் பிளே அவருக்கே பேக் ஃபயர் ஆகிக்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஜெஃப் இருக்கார் இல்லையா, ஜெஃப்ரியுடைய கேப்டன்சி அப்படின்றது தீபக் அளவுக்கு இருக்குமா அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ண எல்லாருக்குமே ஜெஃப்ரியுடைய கேப்டன்சி அவ்வளோ வந்துட்டு ஒரு ஸ்டிஃபாக அவ்வளோ வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங்காக தெரியல அப்படின்னு தான் சொல்லணும். இது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. அவர் பெருசாக இந்த வீட்டில் கேப்டன்சி அப்படின்றத தீபக் மாதிரி பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் ஜெஃப்ரியுடைய கேப்டன்ஷிப் இருக்கு இல்லையா, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் போட்டு இதே மாதிரி 100 டேஸ்க்கான அப்டேட்ஸை தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு Day 59 ரிவ்யூவோட சந்திக்கலாம். தட பை பை.